இடி முழக்கமென, மின்னல் வீச்சாக, சிறுத்தையின் பாய்ச்சலாக, சிங்கத்தின் கர்ஜனையாக இங்கே பேசிய முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் என் ஆறுயிர் தம்பி நடிகர் கருணா. முக்குளத்தோர் புலிப்படையின் தலைவர் பசுமன் தேவர் திருமகனாரை நெஞ்சிலே பூஜிக்கின்ற தலைவர், இங்கே திடுக்கிட வைக்கின்ற செய்திகளை இங்கே பேசினாரே அந்த தலைவர், நடிகராக இருந்து லட்சக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்த, நகைச்சுவை பாத்திரத்திலே கவர்ந்த தலைவர் அவர். இடி முழக்கமென, மின்னல் வீச்சாக, சிறுத்தையின் பாய்ச்சலாக, சிங்கத்தின் கர்ஜனையாக இங்கே பேசிய முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் என் ஆறுயிர் தம்பி நடிகர் கருணா. இந்த மொத்த சுற்றுப்பயணத்தின் வெற்றிக்கும் அடித்தளமிட்டவர்களில் ஒருவரும் 12ஆம் தேதி அன்று மதுரை மாநகரில் பிரமிக்கத்தக்க நிறைவு கூட்டத்தை நடத்த இருப்பவருமான 19 மாத காலம் புடா கைதியாக சிறையிலே இருந்துவிட்டு அவரை முதலிலே ஜாமீனில் வெளியே போங்கள், அடுத்து நான் வருகிறேன் என்று சொன்னபோது ஜாமீனில் அவரும் மற்றவர்களும் வெளியே செல்ல, பூமிநாதனை பெற்றெடுத்த 10 மாதம் வயிற்றிலே சுமந்த தாயார், ஏன்பா உங்க தலைவர் வெளியே வரலையா ஜெயிலை விட்டு? பின்னாடி வருவார், நீ ஏன் முன்னாடி வந்த, அவரை விட்டுட்டு நீ ஏன் வந்த என்று கேட்கக்கூடிய மாதரசிகளை இந்த கட்சி தோழர்களுடைய தாய்மார்கள் வடிவத்திலே நான் பார்க்கிறேன். அதை போலத்தான் தற்சார்பு விவசாயிகள் சங்கத்தை நடத்துவதோடு சாஞ்சிக்கும் என்னோடு வந்தார். 1500 கிலோமீட்டருக்கு அப்பாலே 4 மாநிலங்களை கடந்து 900 பேரோடு ராஜபக்சே வருகிறான் சாஞ்சிக்கு. நாங்கள் கருப்பு கொடி காட்டப் போகிறோம் என்று 4 மாநிலங்களை கடந்து செல்லக்கூடிய தைரியம், துணிச்சல் இந்தியாவிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த கட்சிக்குண்டு என்று நான் கேட்கிறேன். அப்படித்தான் சென்றோம் சாஞ்சிக்கு. 25 பேருந்துகளிலே 1500 கிலோமீட்டர் நதிகளை மலைகளை கடந்து சென்றோம். அங்கே நாங்கள் அடித்து கொல்லப்பட்டாலும் கேள்வி கேட்க நாதி கிடையாது. ஆனால் நானும் தோழர்களும் துணிந்து சென்றோமே, அப்படிப்பட்ட அந்த பயணத்திற்கும் உடன் வந்த தம்பிமார்கள் தான் இங்கே வருகிறார்கள்.